ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்பவுமே டேஸ்ட்டான பன்னீர் பூர்ஜி தான் பார்க்க போகிறோம். வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு பன்னீர் நான் வீட்டிலே ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து நல்லா இந்தமாரி பொங்கு வர ஸ்டேஜில் 1 நிமிஷம் கொதிக்க விட்டு பாலை அடுத்து வினிகர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணி கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தண்ணி தனியாக பன்னீர் தனியாக வந்துடும். அதை இந்தமாரி ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி 2 டைம் வாஷ் பண்ணி நல்லா டைட்டாக தண்ணி போகிற அளவுக்கு எடுத்து உதிரியாக இந்தமாரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா பூமாரி உதிரியாக உதிர்த்து போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் யூஸ் பண்ணவினே ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டவினே ஹோல் ஸ்பைசி கரம் மசாலா, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு அது கூடவே எல்லாம் நல்லா புரிஞ்சவினே அது கூடவே 2 பெரிய வெங்காயம் அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். அது கூடவே தக்காளியுமே லைட்டாக வதங்கணும். 2 பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா புளிப்பு சாப்பிடும் பொழுது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற ஸ்டேஜில் காரத்துக்கு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா மசாலாலாம் நல்லா ஒன்றுபட அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வெங்காயம் தக்காளி இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணும்னு இல்லை. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கடலை மாவு தண்ணியில் ஆட் பண்ணி கூட தண்ணியில் போட்டு கூட கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணுறேன். அது போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா இது நல்லா கொதி வரணும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் மிளகாலாம் போட்ட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதி வரணும். அப்புறம் நம்ம நல்லா கொதி வந்தவுடனே நம்ம உதிர்த்து வச்ச பன்னீரை எடுத்து இந்தமாரி போட்டு நல்லா ஒன்றுபட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சு மூடிடுங்க. மூடி எடுத்தோம்னா சூப்பரான பன்னீர் பூர்ஜி ரெடி. இது சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.